சுரேன் வணக்கம். வணக்கம். என்ன விஷயம் பேசலாம்? ஒரு 4-5 விஷயம் இருக்கு சுரேன். மெயினா நம்ம சார்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். அப்படியா? சார்னோட நீங்க அந்த சார் எந்த சாரை வேணும்னு நினைச்சுக்கோங்க, அதெல்லாம் மேட்டர் இல்ல. உங்க மைண்ட்ல சாருன்னு சொன்ன உடனே ஒரு மூஞ்சி ஞாபகம் வரும், ஒரு ஹேர்ஸ்டைல் ஞாபகம் வரும், ஒரு 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 உருவம் ஞாபகம் வரும். வருதா? அதான் அந்த சார். ஹேர்ஸ்டைல் வச்சு ஒரு உருவம் ஞாபகம் வரும், ஹேர்ஸ்டைல் இல்லாம. இருங்க, சாருன்னு சொன்ன உடனே ஒரு உருவம் ஞாபகம் வருதா? அதான் அந்த சார். ஓகேவா? ரைட்டு. டக்குன்னு ஏர்போர்ட் போறதுக்கான இன்டர்வியூ தான் ஞாபகம் வந்துருச்சு. காமாட்சி நாயுடு கூட தான் இன்டர்வியூ அது. மறைச்சிட்டு பாருங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி மூக்கு மறைச்சிட்டு இந்த ஏரியா மட்டும் பாருங்க யார் அந்த சாருன்னு தெரிஞ்சிரும்னு சொல்லி ஏர்போர்ட் முடிச்சேன்னு சொல்லுவாரு. சரி விடுங்க. மேட்டர் என்னன்னா, ஞானசேகரன் ஆயுள் தண்டனை அப்புறம் அவருக்கு ரெட்டை அவருக்கு திடீர்னு வலிப்பு வந்துருச்சு, இழுத்துக்குச்சான். செய்தி இன்னைக்கு செய்தி வலிப்பு வந்துருச்சு, ஐசியூல அட்மிட்டடா. ஓகேவா? இப்ப என்ன எல்லாரும் மக்கள் சொல்றாங்கன்னா, ஐயோ தேர்தல் நேரம், ஆட்சி மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஞானசேகரன் எதுவும் ஆயிடக்கூடாது, பத்திரமா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நல்லபடியா மறுபடியும் டிஸ்சார்ஜ் ஆகி ஜெயிலுக்கு போட்டோம். கொஞ்சம் ஆக வேண்டிய வேலை பாக்கி இல்ல. சொல்றதுக்கு நான் ஓப்பனா ஒரு பெரிய எவிடன்ஸ் அவர் சேஃபா தான் இருக்கணும். ஆட்சி மாற்றம் வந்தா அந்த சாரு, நம்ம இப்ப பேரே சொல்ல முடியாத சாரு பேரோட சொல்லலாம். சார் இபிஎஸ் அவர்கள் மேடையில ஓப்பனாவே பேச ஆரம்பிச்சிட்டாரு. யார் அந்த சாருன்னு கண்டுபிடிச்சி புளியாம்பலத்துல இருந்து கொட்டை எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லி கொடுக்க போறோம் அப்படின்லாம் அவர் பேசியிருந்தாரு. நீங்க பாத்தீங்களா? அதனால பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். இந்த நேரத்துல ஞானசேகரனுக்கு வலிப்பு வந்தது சில பேருக்கு ஒரு கேள்வியும் ஏற்படுத்துது. ஏன் இல்ல, கண்டிப்பா பெரிய எவிடன்ஸ். இது மாட்டினா பெரிய அசிங்கம். இதுக்கப்புறம் என்னைக்குமே அந்த அந்த குறிப்பிட்ட சார் வாழ்க்கையே முடிச்சுட்டு தான் போகணும். அதனால இருக்கலாம், திமுகவின் வேலைகளாகவும் இருக்கலாம். கெட் வெல் சூன் ஞானசேகரன் அப்படிங்கிறது நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக சுரேன் ப்ரோ, நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். திட்டுங்க ப்ரோ. ஒரு மானங்கட்ட ஜென்மத்தை இமேஜினா அப்படியே மனசுல கற்பனையா நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டு திட்டுங்களேன் ஒரு 4 வார்த்தை. மானங்கிட்ட நான் திட்டிடுவேன், அப்புறம் பீப் போடுற நிலைமை வந்துடும். சரி வேணா போட்டு நான் தம்பிகிட்ட சொல்லி போட்டுக்கிறேன். நான் யாரையாவது ஒருத்தங்களை ஞாபகம் வச்சு திட்டலாமா? அதை திட்டுங்க. சரி, சும்மா நானே இப்ப நான் படிச்சு காமிச்சேன்னா திட்டுவீங்க. ஓகேவா? நீங்க ஒரு ஜென்டில் மேன் அப்படின்றதுனால உங்களுக்கு டக்குன்னு வரல. அப்படிலாம் கிடையாது, நீங்க வேற. ஓகேவா? செந்தில் பாலாஜியை ஆதரித்து கமலஹாசன் பிரச்சாரம். திட்டாதீங்க, இப்ப கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓகேவா? இந்த நேரத்துல நம்ம ஒரு ட்வீட்டை படிக்கணும், கமலஹாசனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்கணும். 2021 மார்ச் 17 7:18 இரவு கமலஹாசன் போட்ட ட்வீட்டுங்க. தேர்தலில் வென்ற மறு நிமிடம் ஆற்று மணல் கொள்ளையை துவக்கி விடுவோம் என்கிறார் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி. எங்கள் பெருந்துறை வேட்பாளர் நந்தகுமார் மணல் கொள்ளையை எதிர்த்து நீதிமன்றம் சென்று வாதாடி வென்றவர். அதன் காரணமாக கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளான பின்னும் அஞ்சாமல் மக்கள் பணி செய்தவர். இதுதான் கழகங்களுக்கும் மக்கள் நீதி மையத்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. மணல் கொள்ளையன் செந்தில் பாலாஜின்னு சொல்லி வெளிப்படையாக பேசி, இந்த மனுஷனை நம்பி வெள்ளத்தாடி எல்லாம் வச்சிருக்கான், நல்லவனா தான் இருப்பான்னு சொல்லி நம்பி நந்தகுமார்னு ஒரு போராடி கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாகி கேஸ் வாங்கியிருக்காரு. யாரால? இந்த செந்தில் பாலாஜியால. ஓகேவா? அப்படி இருந்த காலகட்டம் அப்படி கட் பண்ணி ஓபன் பண்ணா இன்னைக்கு அந்த நந்தகுமார் எங்க இருக்காரு? யாருக்கு நம்பால எங்க இருக்காரு? செந்தில் பாலாஜி பக்கத்துல பங்கு போட்டுப்பாங்க போல. துண்டு பாத்தீங்களா இல்லையா? பேசும்போது 2 பேரும் துண்டு எப்படி புடிச்சிட்டு அப்படியே சுத்தி இருந்தாங்களே. இந்த படம் 16 வயது இந்த படத்துல கோமணம் கட்டிட்டு ரஜினிக்கு இப்படி அமுக்கி விடுவாரு மசாஜ். அந்த ரஜினி இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும் யாராவது. ரஜினி ஃபேஸை எடுத்துட்டு செந்தில் பாலாஜி ஃபேஸ், நீங்க சேகர் பாபு ஃபேஸ், உதயநிதி ஃபேஸ், யார் ஃபேஸ் வச்சாலும் அமுக்கிதான் விடுவாரு. அந்த ஸ்டேஜ்ல நிக்கிற என்னதாயா பிரச்சனை உனக்கு? இந்தியா மதிக்கிற மகா கலைஞர்,
இந்தியா பார்த்து ஆச்சரியப்படுற மகா கலைஞர். என்ன கேடு வந்து அந்த மதிக்கிறத முடிச்சுக்கலான்னு இருக்காரு நினைக்கிறேன். அவ்வளவு இப்பயே யாரு ப்ரோ எவன் ப்ரோ மதிக்கிறான்? கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கலையில இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? அங்கேயும் வந்து எல்லாம் திருமுழுதான் கமர்ஷியலா போக ஆரம்பிச்சிட்டாரு. அங்க வந்து இங்க நான் ப்ரொடியூஸ் பண்றேன், அங்க நான் ப்ரொடியூஸ் பண்றேன்னா அதுல ஒரு அரசியல், அங்கேருந்து காசு வாங்கி இங்க இருந்து ஒரு ரவுண்டிங்க விட்டு ஒயிட் டு பிளாக். செந்தில் பாலாஜி பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்றாரு? பி டீம் அரசியல் பத்தி பேசுறாரு. மறைமுகமா விஜய் எல்லாம் உள்ள கொண்டு வர்றாரு. இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டா இவங்களுக்கெல்லாம் ஒரே ஓனர் பிஜேபி தான், அது நார்த்ல இருக்குது, பிஜேபி பி டீம் விஜய் அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு. நான் ஒரு ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? இந்த மனுஷங்கிறாருல கமலஹாசன், இவன் சொல்லுங்க என்ன இந்த மனுஷன் சொல்லுங்க 70 வயசு ப்ரோ. 70 வயசு. சரி நீ சரி வைங்க. கமெண்ட்ல என்ன திட்டுறாங்க, சுரேன் ப்ரோ ஒரு ஃப்ளோல போகும்போது அவரை தடுக்காதன்ட்டு. இல்ல நான் என்ன சொல்றேன், நண்பர்கள்லாம் நாயின்னு சொல்லாத, ஐநாவை அசிங்கப்படுத்திட்டீங்க ப்ரோன்னு சொன்னான். எலி நல்லா இருக்கான், சாக்கடை எலின்னு சொல்றேன் அவங்களுக்காக. ஓகே, இந்த சாக்கடைல இருக்கிற எலி, நான் வேற சாக்கடை இல்ல, சரி பீப்புள் இருக்கும் எலி. நீங்க வேற ஒரு ஃப்ளோல திட்ட வரும்போது நான் தடுத்துறேன்னு திட்டுறாங்க. விட்டுங்க, என் பாசஞ்சரை நான் தானே காப்பாத்தணும். ஓகேவா? மேட்ரு என்னன்னா, இந்த கமலஹாசனை திமுக என்ன சொல்லிச்சு தெரியுமா? 2021 பிஜேபி பி டீம், பிஜேபியால் இறக்கிவிடப்பட்ட ஒரு கைகூலி இந்த நபர், வாக்குகளை பிரித்து பிஜேபி அணியை வெற்றி பெற வைப்பதற்காக வந்தவர்னு சொல்லி திமுக பிரச்சாரம் பண்ணிச்சு ப்ரோ. இதே ஆள இன்னைக்கு இந்த ஆளு ஒண்ணும் இல்லாம இழந்து போய் அந்த கூட்டணியில் சேர்ந்துட்டு மறுபடியும் தனியா நிக்கிறவங்களை பார்த்து பிஜேபியால் என்னையாது நீ ஓப்பனா சொல்லி, முதலாளி வந்து ஸ்டாலின் அவர்கள், சின்ன முதலாளி வந்து உதயநிதி அவர்கள், அப்படி சொல்லிட்டே பேசலாமே. என்னமோ பெரிய ஒரு அரசியல் ஜாம்பவான், ஒரு அப்படியே சரி ஏதாவது தேர்தலில் நின்று ஜெயிச்சிருக்காரா கமலஹாசன்? இல்ல. இப்போ விஜய் நின்று ஜெயிச்சிட்டாருனா கமலஹாசன், எல்லாருக்கிட்டையும் அதான் கேட்கிறேன், விஜய் நின்று எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா கமலஹாசன் எங்க போய் விழுவாரோ தின்னுவாரோ சொல்றதுதான். பல பேர் நெஞ்சு வெடி செத்துருவான் அப்படின்னு சொல்லுவாரு. நான் சொல்றேன் இல்ல, எல்லாருமே பி டீம் ஏ டீம், இந்த எலிலாம் வந்து 1008 பேசிட்டு இருக்கோம் ப்ரோ. அரசியல்ல ஏதாவது சாதிச்சிருக்காங்க. உன்ன பி டீம்னு சொன்ன கும்பல் கூட போய் நின்னுகிட்டு நீ அடுத்தவன பி டீம்னு சொல்லு, யாரியா நீ? சரி நீ அதை கூட விடு, மக்கள் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு ட்வீட்ல மக்களே நீங்களே போங்க, போயிட்டு கமலஹாசனோட ட்விட்டர் ஹேண்ட்ல போய் பாருங்க, மக்கள் பிரச்சனை ஒரு ட்வீட் இருக்கான்னு நீங்க பாருங்க. ஐயோ சாமி, பெத்தட்டிக் ப்ரோ. அவ்வளவுதான். இதுக்கு மேல இந்த மனுஷனை ஏன் இப்படி நம்ம பார்த்துட்டு இல்ல? என்னன்னா சேகர் பாபு வந்து ராஜராஜ சோழன், செந்தில் பாலாஜி தியாகி, 10 ரூபா தியாகி சொன்னாலும் சொல்லுவாரு, இவரும் தியாகி தானே. அவருடைய பேச்சு ஒரு சின்ன பிட்டு ஒண்ணு இருக்குது, சும்மா போட்டு விடுறேன், ஒரு 50 செகண்ட் அப்படி பாத்துருங்க. நீ போ 11 மணிக்கு வண்டி கட்டிக்கிட்டு, யாராவது தடுத்தா, அதிகாரி தடுத்தால் அந்த அதிகாரி இல்லாமல் செய்கிறேன் என்கிறாரே, அவரை வேலையை விட்டு நீக்கிறத பத்தி சொல்றாரா, இல்ல இவரை செய்ய முயற்சி செஞ்ச மாதிரி கொலை பண்றத பத்தி சொல்றாரா? எப்படி பார்த்தாலும் நீ கிரிமினல், எப்படி பார்த்தாலும் நீ குற்றவாளி. உன் பேச்சில இருந்தே உன்னுடைய குற்றங்கள் வெளிப்படுகின்றன. கமலஹாசன் மாதிரி ஒரு அறவேக்காடு என்ன சொல்றோன்னே தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஏன் கமலஹாசனுடைய வேட்பாளர் இங்க பேச சொல்லுங்க பார்க்கலாம், அந்த வேட்பாளர் இங்க பேச சொல்லுங்க, தைரியமா பேச சொல்லுங்க. இதனுடைய பின்னணியில பிஜேபி இருக்கு, இதனுடைய பின்னணியில அதிமுக இருக்கு. கமலஹாசனுடைய வேட்பாளர், பிஜேபியினுடைய வேட்பாளர், அதிமுக வேட்பாளர் இந்த தொகுதியில இதே வந்து செவந்தி வளையத்துல வந்து பேச சொல்லுங்க. இந்த வீடியோ போட சொன்ன கேப்ல மறுபடியும் அந்த ஞானசேகரன் மேட்ரு ஒரு ட்வீட் ஒண்ணு வந்திருக்கு, இப்பதான் பாக்குறேன், உள்ள வந்துருச்சு, அப்படியே படிச்சு காமிச்சு. யார் அந்த சார் கண்டுபிடிச்சிட்டாங்க? அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கை ஏடிஎம்கே இம்மிடியேட்டா காலத்துல இறங்கியிருக்கு. இந்த ஞானசேகரன் வந்து அட்மிட் ஆயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் குற்றவாளியான திமுக அனுதாபி ஞானசேகரன் இன்று அதிகாலை சிறையில் இருந்து அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு உள்நோயாளியாக அழைத்து செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன. ஏற்கனவே யார் அந்த சார் என்ற உண்மை தெரிய விடாமல் அவசர கதியில் முடிக்கப்பட்ட இந்த வழக்கை ஏடிஎம்கே ஆட்சி அமைந்ததும் மீண்டும் விசாரித்து யார் அந்த சார் என்பது கண்டறியப்படும் என மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருந்த நிலையில் நம்ம என்ன பேசலாம், ஆட்சி மாற்றம் ஏற்பட போவதை உணர்ந்துவிட்ட திமுக அரசு பயத்தில் பதற்றத்தில் காப்பந்து அரசாக இருக்கும் போதே இந்த வழக்கின் போக்கை ஒட்டுமொத்த ஆதாரமின்றி முடித்து விட வேண்டும் என நினைக்கிறதா என்ற சந்தேகம் தமிழக மக்களிடையே நிலவி உள்ளது. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம பேசியிருந்ததுதான், ஒருவேளை இவங்க வேலையா இருக்குமோங்கிறத அவங்க எவிடன்ஸா அழிக்க ட்ரை பண்றாங்களா
அடுத்த ஆட்சி மாற்றம் வந்துருமோ அப்படின்ற பயத்துல எவிடன்ஸ் அளிக்க ட்ரை பண்றாங்க. உங்களே அறியாம நீங்க யாருன்னு அதை சொன்னீங்க பாத்தீங்களா? பேசிட்டு இருக்கும்போது வளைக்கைக்கு பதிலா வலுக்கை அப்படின்னு உங்க வாயில வந்தது தெரியுமா? மருத்துவமனையில் உள்ள திமுக அனுதாபி ஞானசேகரனுக்கு என்ன நேர்ந்தாலும் ப்ரோ ஏடிஎம்கே இல்ல இது கேர்ஃபுல்லா தான். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற திமுக அனுதாபி ஞானசேகரனுக்கு என்ன நடந்தாலும் அதற்கு ஸ்டாலினும் ஞானசேகரன் வீட்டில் பிரியாணி சாப்பிட்ட திமுக அமைச்சர் தான் பொறுப்பு. ஏதாவது சித்து வேலை செய்யலாம் என்று திமுக நினைத்தால் அதற்கான பின்விளைவுகள் மே 4ஆம் தேதிக்கு பிறகு கடுமையாக இருக்கும் என்று எச்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதிமுக அதிகாரப்பூர்வமான அறிக்கை விட்டு. இந்த மேட்டர் நடந்ததுல இருந்து திமுகவோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கு. உடனே கேஸை முடிச்சுட்டு இன்னொன்னு நோட் பண்ணீங்களா? அந்த ஒரு நபர் சொன்னீங்களா, யார் அந்த சார் நபர்? அவர் வாயே திறக்கல. இந்த பிரச்சனை நடக்கும்போது அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டதுக்கு அப்புறம் வெளில வந்து பேசினாரு. அதை நோட் பண்ணீங்களா? அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இவ்வளவு நாள் ஏன் பேசவே இல்லை? அந்த கேப் மாட்டினதுல இருந்து அவன் உள்ள அரெஸ்ட் பண்ணி போற வரைக்கும் எதுக்கு வாயே திறக்கல? இது அதிமுக 100% அவங்க சந்தேகம் ரொம்ப நியாயம் நினைக்கிறாங்க. கேப்பபிள் தான். ஞானசேகரன் பத்திரமாக இருக்க வேண்டும், இதுதான் நம்மளுடைய விருப்பமும். குறைஞ்சது இன்னொரு 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்காச்சும் ஞானசேகரன் பத்திரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம உண்மை. மெயினா உண்மை வெளில வர வேண்டும். இந்த மாதிரி அமைச்சர்கள் இவ்வளோ பெரிய பெரிய மந்திரிகளை நம்பிதான் நம்ம மக்களாகிய நம்ப இருக்கோம், சரியா? அவங்களே தப்பான வழியில போகும்போது, தப்பான விஷயங்கள் பண்ணும் போது இது வெளியில கொண்டு வரணும், மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு 2 அப்டேட்டு. திருச்செந்தூர் தொகுதியில சிட்டிங் மினிஸ்டர் அனிதா ராதாகிருஷ்ணன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாருன்னு சொல்லி ஒரு தகவல் வருது ப்ரோ. அதாவது கவுண்டிங்ல மேபி கடைசி ரவுண்ட் வரைக்கும் போய் தப்பிச்சு பிழைக்கலாம், டெபாசிட் வாங்கலாங்கிறீங்க? இல்ல டெபாசிட்டே போயிடும். இல்ல ப்ரோ, வந்துடலாம். ஓ, ஜெயிக்கிற அளவுக்கு கடைசி ரவுண்ட் வரைக்கும் ப்ரோ. மினிஸ்டர் சிட்டிங் மினிஸ்டர்னா என்ன? கடைசி ரவுண்ட் வரைக்கும் போய் தப்பிச்சு பிழைக்கலாம் அல்லது காலியாகலாம். சில தொகுதிகள்லாம் ஆப்ஷன் பி நல்லா வெல் வெதர் சீட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சில தொகுதிகள்லாம் இங்கேயே தோக்குறாங்கன்னா இவங்க காலிடான்ற மாதிரி சில தொகுதிகள்லாம் இருக்கும். அதுல ஒண்ணு திருச்செந்தூர். ஸோ அங்கேயே டிஎம்கே உடைய நிலைமை இப்படிதான் இருக்கு. ஸ்ட்ராங்னு சொல்லப்படுற இடத்துல இப்படிதான் இருக்கு. அதே மாதிரி செஞ்சி மஸ்தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காராம். அதாவது தோல்வியை தவிர்க்க போராடிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல். என்ன ப்ரோ ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க? நான் ரொம்ப நல்லது பண்ணி மக்கள்லாம் அந்த ஸ்ட்ரகிள் சொல்ல, ஒரு ஜெயிக்கிறதுக்கான முயற்சியில, ஜெயிக்கிறதுங்கிற வார்த்தையே வரக்கூடாது, முயற்சியே பண்ணக்கூடாது, விட்டுட்டு போயிடு. அவன் வேலையை வாடன்னாலே அடி போன்ற மோட்ல இருந்தா எப்படி ஜெயிக்கிறதுங்கிற அவங்களுக்கு அந்த டவுட். நான் வந்து இண்டிகேஷன்ஸ் பத்தி பேசுறேன். இப்ப திருச்செந்தூர், செஞ்சி இந்த மாதிரி தொகுதியில டிஎம்கே ஸ்ட்ரகிள் பண்ணுதுன்னா இது தமிழ்நாடு முழுக்க ஒரு செய்தியை கன்வே பண்ணுது. கண்டிப்பா. என்னன்னா ரொம்ப 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 டவுட்ஃபுல் தான் அப்படிங்கிறது இந்த மாதிரியான தொகுதிகள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் மூலமா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. சத்தியம் டிவி சர்வே, சத்தியம் டிவி நமக்கு தெரியும், அஇஅதிமுக பாத்தீங்களா? அது வழக்கமா அந்த சேனல் யாருக்கு சாதகமா இதெல்லாம் என்ன இருக்கு? இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி சார்ந்துதான் இருந்தது. அந்த சத்தியம் டிவி சர்வேலயே சென்னை மாவட்டத்துல 16 தொகுதியில 7 தான் திமுக ஜெயிக்குது. அப்போ 9 தொகுதி அடி. 16ல 2021ல 16 ஜெயிச்சாங்க. இந்த முறை 16ல 9 தொகுதியில திமுக காலி. கோட்டையில வந்து சாதா ஓட்டையில ட்ரில்லிங் மிஷின் வச்சு கட்ட 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 கட்டன்னு போட்டுருக்காங்க போல இருக்கு. சத்தியம் டிவியே சொல்லுது அப்படின்னா அப்ப உண்மையான சர்வே என்ன நிலைமையில இருக்கும் நான் யோசிக்கிறேன். 6 ஏடிஎம்கே லீடிங் வரதாக தகவல் கேள்விப்படுறோம். நம்ம இதுவும் டிவிக்கே 3ன்னு சொல்றாங்க, 3 இழுபறின்ற மாதிரி சொல்றாங்க, இன்க்ளூடிங் பெரம்பூர் கூட இழுபறின்னு சொல்றாங்க. பட் நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன் டிவிகேல குறைஞ்சது வந்து சென்னை மாவட்டத்துக்குள்ள ஒரு 4 to 5க்கான நல்ல வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்தினாங்கன்னா பரவாயில்லையே அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல அது போக சென்னையை தான் அலோவ் பண்ணவே இல்லையே, நிறைய விஷயத்த அலோவ் பண்ணல, பிரச்சாரம் பண்ண உள்ள அந்த மாதிரி பிரச்சனை. இன்னைக்கு சென்னையில் தான் போயிட்டு இருக்குது. ஒரு புதுசா கல்யாணம் ஜோடிகளுக்கெல்லாம் ஆசீர்வாதம்லாம் வழங்கியிருக்காரு, வண்டிக்குள்ள கூப்பிட்டு வச்சு வாட் எவர். பட் இப்படிதான் இருக்கு. இங்க விழுந்துச்சுன்னா ப்ரோ நம்ம கவுண்டிங் ஆரம்பிச்சு 1 hour இருக்குல்ல, இந்த 1 or 2 hours இருக்குல்ல, அங்கேயே நம்ம வந்து மிக்ஸ்டு நம்பர்ஸை பார்க்க ஆரம்பிச்சோம்னாலே எங்கேயோ போகுதுரா மதியம் 12-1 மணிக்கெல்லாம் அது வேற மாதிரி போகுது நம்ம கெஸ் பண்ணலாம். மன நிம்மதி அதிகமாக இருக்கும். தபால் ஓட்டுல திமுக சரியுதோ, ஏன்னா இப்ப நிறைய நண்பர்கள் சொல்றாங்க, டிவிக்கு நண்பர்கள் சொல்றாங்க
தபால் ஓட்டு எங்களுக்கு தான் நிறைய விழுந்திருக்கு. ம். சந்தோஷம். ம். விழுந்திருந்தால் தபால் ஓட்டுலயே டிஎம்கே ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி ஒருவேளை ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல தெரியுது அண்ட் 9 to 10 o'clock மிக்ஸ்டு நம்பர்ஸ் காட்டுது அப்படின்னாலே மொரட்டு ரிசல்ட் வெயிட்டிங் தான் நான் நினைக்கிறேன். ஐயோ கடவுளே, நீங்க சொல்றது நடக்கணும். அப்படியே அப்படியே நான் கண்குள்ளா காட்சி இமேஜின் பண்ணிட்டு இருக்கேன் நடக்கிற மாதிரி. 4ஆம் தேதி தெரியல இவ்வளவு த்ரில்லா ஒரு விஷயத்த நம்ம வந்து ஆமா. ரீசெண்ட் டேஸ்ல நம்ம உட்காந்து ஆமா, live ஆ ஆமா. இல்ல, பார்த்திருப்போம். நான் ஒரு 2-3 எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் இருக்கிறதுல த்ரில்லஸ்ட் ஒரு எலெக்ஷன். பாப்போம் எப்படி இருக்கு போது. ஜஸ்ட் 14 days to go. 14 நாள் இருக்கு. Wait, பாப்போம். கடவுள் கையில தான் இருக்கு. ஆண்டவன் நம்ம எல்லாரையும் அது வரைக்கும் நல்லா தான் வச்சிருப்பான். நம்ம எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு பார்க்க போறோம். நமக்கு நல்ல செய்தி வரும். நம்புவோம். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.